Please subscribe Sadhguru Sai Creations. தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுங்க. ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு 20+ ஏஜ்லேயோ பார்த்தோம்னா இந்த நிறைய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெண்கள் நிறைய பேருக்கு டென்சிட்டி குறையுதுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ கொத்து கொத்தாக முடி வந்து எனக்கு கையில் ஜஸ்ட்டு தலையில் கை வைக்கும்போதே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்ன ரீசன்னால் இது இருக்கலாம்? நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை நமக்கு பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குது, ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொற்றுகள் இருக்கும்பொழுது அதிகமான பிரச்சனை நமக்கு ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இதை தாண்டி முடி ஹேர் க்ரோத் வந்து நல்லா வரணும்னாலும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுங்க. ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு 20+ ஏஜ்லேயோ பார்த்தோம்னா இந்த நிறைய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னேற்றியில் அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கேல்போட சென்டரில், ஸோ நடுவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால். இது வந்து ஹெரிடிட்டி ரீசன் இருந்தால் நிறைய பேருக்கு ஏற்படுது. அதே மாதிரி தான் பெண்கள் நிறைய பேருக்கு டென்சிட்டி குறையுதுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ கொத்து கொத்தாக முடி வந்து எனக்கு கையில் ஜஸ்ட்டு தலையில் கை வைக்கும்போதே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தோடனே தலையில் கை வச்சு எடுக்கும்போதே எனக்கு கை ஃபுல்லாக அவ்வளோ முடி இருக்குது. ஸோ கீழே ஃப்ளோர்லேயும் வந்து அவ்வளோ முடி ஹேர் ஃபால் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்மளால் ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோமே, ஸோ டயட்டில் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை மெடிசன்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்கிறது, ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சில மாற்றங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியலேன்ட்டு நிறைய பேர் இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம என்னென்ன ரீசன்னால் இது இருக்கலாம்? நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை நமக்கு பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் உடலில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படலாம், தொண்டை வலிகள் ஏற்படல, இந்த டான்சிலைட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த பிளட் டெஸ்ட்லேயே இந்த இஎஸ்ஆர் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா, முக்கியமாக லங் இன்ஃபெக்ஷன், ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொற்றுகள் இருக்கும்பொழுது அதிகமான பிரச்சனை நமக்கு ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இதை தாண்டி முடி ஹேர் க்ரோத் வந்து நல்லா வரணும்னாலும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பேசிக்காக உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் தினம்தோறும் கேரட், பீட்ரூட், ஸோ இது வந்து உணவில் சேர்த்து சாப்பிடணும். இதை ஜூஸ் மாதிரி நம்ம குடித்தாலும் நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பேரிச்சை, ஸோ தினமும் வந்து டேட்ஸ் ஒரு 3-4 பேரிச்சை பழம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்ததுன்னா அதை அதிகரிக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்ததாக உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணதோ இல்லை வறுத்த பொரித்த உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வறுத்த பொரித்த உணவுகளை அவாய்ட் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஸ்கின் ட்ரை ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் தலைமுடியும் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தலைமுடி ட்ரை ஆகுதுன்னா ரொம்ப வறண்ட மாதிரியோ, ஸ்கேல்பில் வந்து நிறைய பொடுகு பிரச்சனை இருக்கிறதோ நம்ம பார்ப்போம். அடிக்கடி வந்து பொடுகு பிரச்சனை இருக்கிறது, தலையில் கை வச்சாலே வந்து பொடுகு உதிர்ற மாதிரி, தலையிலேருந்து உதிர்ற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனைகளுக்கு உணவு முறையோடு சேர்த்து நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேர் ஆயிலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரீக்ரோத், ஹேரில் வந்து நிறைய ஒரு க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். ஹேர் ஃபாலிக்கில் வந்து ஸ்டிமுலேட் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதியார் கூந்தல் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. ஸோ
இந்த மூலிகை அப்படின்னு சொல்கிறது பேர்லேயே இருக்கிற மாதிரி முதியார் கூந்தல். அப்படி நம்ம தலைமுடி வந்து எவ்வளோ திக்காக இருந்தால் நீளமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எங்கேயாவது நம்ம மற்ற மரங்கள் மேலேயோ இல்லை மேலே சுவர்கள் மேலேயோ நீளமாக படர்ந்து இருக்கக்கூடியது. இப்போ இந்த மூலிகை தான் நிறைய கூந்தல் தைலங்களில் நம்ம சேர்க்கிறோம். சித்த மருத்துவத்தின் படியும் அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது தலைமுடி உதிர்தல் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இந்த மூலிகையை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவுரி. ஸோ இந்த அவுரி இலைகளோ இல்லை அவுரி பொடி கிடைச்சாலோ இந்த தைலத்தில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அவுரி பொடியை வந்து இதனோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மருதாணி, அதுக்கப்புறம் நெல்லிக்காயும் இதனோட சேர்த்துடணும். கற்றாழை, ஸோ அந்த கற்றாழை இதனோட சேர்த்து அதுக்கப்புறம் எலுமிச்சை. ஸோ எலுமிச்சை வந்து தோலோடைய சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துடணும். இதனோட சடாமாஞ்சல், இந்த மூலிகையோட பொடியும் நம்ம சேர்க்கணும். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்த்து இதை வந்து நம்ம தைலமாக காய்ச்சணும். ஸோ இதை தைலமாக காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் இருக்குது, பாடியில் வந்து ரொம்ப ஹீட் இருக்குது, ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த தைலத்தை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தலையில் இந்த தைலம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரம் 3 முறை தொடர்ந்து செய்யும்போது குறைந்தபட்சம் ஒரு 25-30 நாட்கள் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கும்போது ஹேர் ஃபாலிகல்ஸ்லேருந்து புதிய முடிகள் வளர்வதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய முடிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கருகருன்னு வளர்வதற்கு இந்த தைலம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி தான் நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போதும் நெல்லிக்காய் கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு என்னென்ன மூலிகைகள், இதில் ரொம்ப சிம்பிள் தான். நெல்லிக்காய் கற்பம் தினம்தோறும் நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நெல்லிக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, இந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம கரிசலாங்கண்ணி சாறு விட்டு நல்லா கலந்து வெயிலில் வச்சு எடுத்துட்டு திரும்பவும் கரிசலாங்கண்ணி சாறு விடணும். அப்போ நெல்லிக்காயும் கரிசலாங்கண்ணி சாரும் விட்டு ஒரு 3 முறை செய்து வெயிலில் வச்சு எடுத்துட்டு இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். தேனோடு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை, மலச்சிக்கல் குணமாகும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இருக்குது, வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்கனாலும் வெளியேறும். முக்கியமாக கல்லீரல் நமக்கு பலப்படுது. ஸோ அந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை வரும். ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனை சரி செய்வதற்கு இது ஒரு முக்கியமான காயக்கருப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, டென்சிட்டி குறையுதுன்னா இந்த முதியார் கூந்தல் தைலம் பயன்படுத்துவதோடு இந்த நெல்லிக்காய் கற்பம் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தினோம்னா உடலில் தலைமுடி உதிர்தல் மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.